வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் நீக்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் தன்னைத்தானே அவரே நீக்கிப்பார் என்று சில நாட்களுக்கு முன்பு அக்கட்சியின் மூத்த தலைவர் நீக்கப்பட்ட நத்தம் விஸ்வநாதன் கூறிய நிலையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை எடப்பாடி இறங்கி வந்துட்டாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்புது. அதே நேரம் இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க தரப்புல முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை திரு சபரீசன் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். இந்த ரெண்டு அறிக்கைகளுக்கு பின்னாடி தான் இன்றைய அரசியல் விவாதம் இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் அவர் கடந்த அதிமுக ஒற்றை தலைமை என்ற நிலைக்கு வந்த பிறகு எடப்பாடியோட டோன், அவருடைய தொனி இப்படி மாறி இருக்கும் அப்படின்ட்டு பலரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு அவரோட அந்த தொனி இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும், அதிமுகவில் சி.வி. சண்முகம், வேலுமணி இவர்களுடைய ஆதரவாளர்கள் சுமார் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே அளவிலான மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு அணியாக உருவெடுத்திருக்காங்க. அவங்க சட்டமன்றத்தில் நடந்த விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளடக்கிய 22 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு எதிராகவும், அதிமுகவை சேர்ந்த இன்னொரு 25 எம்எல்ஏக்கள் வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்களை உள்ளடக்கிய எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாகவும் வாக்களித்தாங்க. அதனால் அதிமுக 2 பட்டு நிற்கிது. சட்டமன்றத்தில் நாங்கள் தான் அதிமுகன்னும், வெளியிலும் நாங்கள் தான் அதிமுகன்னும் இந்த 2 குரல்களும் இருக்குது. இந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் 2 தரப்பும் கொடுத்த கடிதங்களை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சபாநாயகர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில தான் வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பில் விரைவில் பொதுக்குழுவை கூட்ட வேணும் என வலியுறுத்தி அதிமுகவில் அவரவர்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், விழுப்புரம் சி.வி. சண்முகம், நாமக்கல் தங்கமணி, கோயம்புத்தூர் வேலுமணி, திண்டுக்கல் நத்தம் விஸ்வநாதன், இப்படி இவரவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களிடம் விரைவில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று வேலுமணி தரப்பினர் அவரிடம் கையெழுத்து பெறும் இயக்கத்தை கடந்த சில நாட்களாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து இந்த அறிக்கை இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதாவது ரொம்ப முக்கியமான வரிகளை மட்டும் நான் படிக்கிறேன். வரலாற்றை புரட்டி பார்த்தால் நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. இப்போதும் நமக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அரசியலில் அவ்வப்போது சில புயல்கள் வந்து போகும். அந்த புயல்களெல்லாம் தாங்கியும் தாண்டியும் நிற்கும் 1000 காலத்து பயிர்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா காலம் முதல் இன்று வரை இயக்கத்துக்கு துரோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அவர்கள் திருந்தினால் தாயுள்ளத்துடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் நமக்கு தெரியும். அவர்களின் வழிகாட்டுதலின்படியே இன்றும் நாம் செயலாற்றி வருகிறோம். நமக்கு வாக்களித்த மக்களையும் அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் அளித்த அதிமுக என்ற கழகத்தையும் நம்புங்கள். எல்லா கட்சிகளிலும் பிரச்சனை இருக்கு. அதே போல நமது கட்சிகளிலும் பிரச்சனை இருப்பின் அதை நாமே பேசி தீர்த்து கொள்வோம். 5 கட்சிகளின் ஆதரவில் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் இந்த பொய்க்கால் குதிரையின் நடனம் சில காலம்தான் என்று சொல்லியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஓரிரு தினங்களுக்கு முன்பு இந்த இன்னொரு அணிக்கு ஒருங்கிணைப்பாளராக தலைவராக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது எடப்பாடியார் அவர்களே, நீங்கள் தான் பொதுச் செயலாளர், உங்கள் உழைப்பை நாங்கள் மதிக்கிறோம், நீங்கள் எல்லா மாவட்டங்களுக்கு சென்று நீங்கள் தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க, ஆனாலும் இந்த சட்டமன்ற தேர்தலோட முடிவையெல்லாம் நீங்கள் தான் எடுத்தீங்க. யாரோடு கூட்டணி வைப்பது, அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னபோது அதையாக நீங்கள் நிராகரிச்சிங்க. இப்படிப்பட்ட இந்த நிலைமையில தான் நாங்கள் மீண்டும் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும், வெளியேற்றப்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் போங்கன்னு எல்லாரையும் அடித்து விரட்டுறீங்க. நீங்கள் வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுங்க, அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என்ற தொனியிலே வேலுமணி ஒரு அறிக்கை வெளியிட்டார். இதற்கு பிறகுதான் அதிமுகவிலே வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் இவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் கணிசமான பேர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கையெழுத்து பெற்றும் முயற்சியில் தீவிரமடைந்திருக்கிற இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி வாங்க பேசி தீர்த்துப்போம் என்ற அவரது இயல்புக்கு முற்றிலும் முரண்பாடான ஒரு வாக்கியத்தை இன்னைக்கு இந்த அறிக்கையில் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது, விட்டில் பூச்சியாக விழுந்து விடாதீர்கள், அனைவரும் ஒன்று கூடுவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அதாவது நீங்கள் டிவிக்கே விஜயுடைய அரசை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி விட்டில் பூச்சியாக சென்று அங்கே விழுந்து விடாதீர்கள், கட்சி தாவல் துறை தலைவரப்படி உங்கள் மீது நடவடிக்கை
பாய நேரிடும். அதனால இந்த பொய்க்கால் குதிரையின் நடனம் சில காலம்தான். அதனால 2029க்குள் ஒருவேளை 2029 நாடாளுமன்ற தேர்தலோடே மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடும். அப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவை மீண்டும் ஒன்றுபடுத்துவோம். நீங்க சொல்ற சில விஷயங்களையும் நான் ஏத்துக்கிறேன். அதாவது கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் அவர்களுக்கு செய்த செயல்களுக்கு வருத்தம் தெரிவித்தால் எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல நானும் ஏற்றுக்கிறேன், எதா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வோம் என்ற ஒரு மிகப்பெரிய அதிமுகவினருக்கு, குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு அறிக்கையையும், அதே நேரத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரணியிலே மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களின் வேகத்தை அந்த குறைக்கும் விதமாகவும் இந்த அறிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட திமுகவின் மூத்த தலைவர் செம்மலை விலகி இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துட்டாரா, அவரால் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று கூட வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி அதிமுகவில் மிக வேகமாக எழுந்து வருகிறது. எடப்பாடியுடைய இந்த அழைப்புக்கு இவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள், டிடிவி தினகரன், சசிகலா என்பவரெல்லாம் என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து அதிமுகவின் இதில் அடுத்த கட்டம் இருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் அவரை நீக்கும் போது எடப்பாடி இவ்வளவு சிரமப்படவில்லை. ஏனென்றால் ஓபிஎஸ்க்கு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மிக மிக சொற்பமாகத்தான் இருந்தது. ஓபிஎஸ் யாருக்கு எதுவும் அதிமுக கட்சியினருக்கு எதுவும் செய்ததில்லை என்று பெயர் எடுத்தவர். அதனால் அவருக்கு பின்னால் பொதுக்குழு உறுப்பினர்கள் மிக மிக சொற்பமான பேர் திரண்டனர். ஆயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்களில் நூற்றுக்கணக்கானோர் கூட ஓபிஎஸ் பின்னாடி இல்லை. ஆனால் நிலைமை இப்போது அப்படி இல்லை. விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், நாமக்கல் தங்கமணி இப்படின்ட்டு அதிமுகவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செல்வாக்காக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை அவர்களுக்கு ஆதரவு அளித்தால் அந்த பொதுக்குழு உறுப்பினர்களையும் நாம் நீக்குவோம் என்று ஆரம்பித்தால் அது மீண்டும் மீண்டும் வேறு மாதிரி போய்விடும் என்ற ஒரு நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவெடுத்திருக்கிறார் என்று சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அடைந்த தோல்வி பற்றி ஏற்கனவே அக்கட்சியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. தோல்விக்கான பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டுவதை விட இந்த இயக்கத்தின் தலைவன் என்ற முறையில் அந்த தோல்விக்கும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அதற்கான தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்காக மாநிலம் முழுவதும் சென்று உடன்பிறப்புகளின் கருத்துக்கள், கட்சி ஏன் தோத்துச்சு என்று கட்சி தொண்டர்கள், கீழ்நிலை நிர்வாகிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு குழுவை அமைத்து அவர்கள் இன்று முதல் ஆய்வை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் சபரீசன் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் ஸ்ட்ராட்டஜி பிளானை செய்தது சபரீசன் அவர்களுடைய பெண், அந்த அமைப்பு தான். அவர்கள் போட்டு கொடுத்த ரூட்டில் தான் ஸ்டாலினே போனாரு. இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவரை போய் பார்த்தா சீட்டு கிடைக்கும், இவரை போய் பார்த்தா சீட்டு கிடைக்கும் என்றெல்லாம் அலையாதீங்க, வேட்பாளர்களை நான் முடிவு செய்வேன், நான் அறிவிக்கிற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியதுதான் மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்களுடைய வேலை அப்படின்ட்டு அப்போதைய முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் சொன்னார். அப்போ வேட்பாளர்களை தேர்வு பண்ணுறது யாரு அப்படின்னா இந்த சபரீசனுடைய பெண், அந்த டீம் தான். அவர்கள் மாநிலம் முழுவதும் ஆய்வு நடத்தி நாங்கள் சர்வே மேலே சர்வேயாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி யாருக்கு வாய்ப்பு இருக்குது என்ற நிலையில் அவர்கள் கொடுத்த பட்டியலின் அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் பட்டியல் இருக்கிறது. அந்த நிலையில் தான் அவர்கள் அந்த பெண் நிறுவனம் ஏற்கனவே யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் இன்னொரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி, அதாவது சில பேர் சில ஆதாயத்துக்காக களத்தில் என்ன நிலவரமோ அதையே மாற்றி இவர்களை வேட்பாளராக போட்டால் வெற்றியடையும் என்ற நிலையில் அவர்கள் அல்லாமல் அவர்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களின் சில ஆசைகளுக்கும் சில மாய வலைகளுக்கும் ஈல்டாகி இந்த பெண் நிறுவனமே வேறொரு அறிக்கையை தயாரித்து திமுக தலைமையை ஏமாத்திருச்சு அப்படிங்கிறத பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படையாக இப்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. அதன்படி தான் சில பேர் வீடியோக்கெல்லாம் வெளியிடுறாங்க, சில பேர் சமூக தளங்களை எழுதுறாங்க. முதலமைச்சர் நான் தான் காரணம் என்று சொன்ன பிறகும் இந்த தோல்விக்கு பெண் அமைப்போட அந்த நாங்கள் டேட்டா வச்சுருக்கோம், எல்லா டேட்டாவும் எங்கள்கிட்ட இருக்குது என்று சொல்லி அவர்கள் டேட்டாவைத்தான் நம்பினார்களே அன்றி களத்தில் இருக்கும் ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், திமுக தொண்டர்கள் இவர்களை யாரும் நம்பவில்லை என்று கட்சி நிர்வாகிகள் வெளிப்படையாக கருத்து தெரிவித்து வந்த இந்த நிலையில்தான் இந்த ஆய்வுக் கூட்டங்களில் இப்போ போய், அதாவது முன்னாள் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு நடத்துகிறாங்க இல்லையா, அப்போது இதுக்கெல்லாம் பெண் தான் காரணம், சபரீசனுடைய அந்த டீமோட அணுகுமுறை தான் காரணம் என்று சொல்வதற்கும் ஆட்கள், கட்சிக்காரர்கள்
ரெடியாக இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் சபரீசன் இன்னைக்கு ஒரு வெளிப்படையாக ஆங்கிலத்திலே ஒரு அறிக்கையை வெளியிட்டு, வதந்திகளை நம்பாதீங்க, நாங்கள் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் இந்த கட்சியாக செயல்பட்டோம், இந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். திமுக தலைவர் ஸ்டாலினே இந்த மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அவர் மக்களோடு மக்களாக சென்று வெற்றி வாய்ப்பை இழந்த குளத்தூர் தொகுதிக்கும் அவர் சென்று நன்றி தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. மீண்டும் நாங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுவோம், அதனால் இந்த உறுதி செய்யப்படாத வதந்திகளை பரப்பாதீங்க என்று இன்னைக்கு சபரீசன் ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் இந்த ஆய்வுக் கூட்டங்களில் சபரீசன் மீதான குற்றச்சாட்டுகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்தலுக்கு முன்பு சபரீசன் எந்த கட்சி பதவியிலும் இல்லாமல் அவர் ஒரு மாநில அளவிலான திமுகவில் ஒரு பொறுப்புலையோ மாவட்ட எதுலையுமே இல்லாமல் முதலமைச்சருடைய மாப்பிள்ளை என்ற ஒரு அம்சத்தில் மட்டும் சில மாவட்டங்களுக்கு சென்று அங்கே மாவட்ட செயலாளர் அலுவலகத்திலே மாவட்ட செயலாளரின் இருக்கையிலே அமர்ந்து ஆய்வுக் கூட்டமும் சபரீசன் நடத்தினார். அதையும் திமுக நிர்வாகிகள் ரசிக்கவில்லை. இந்த பின்னணியில்தான் சபரீசனுடைய இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.